Daily. Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். சோழந்தூர், ஊரணங்குடி, ஊப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் குடிமராமத்து பணிகள் கைவிடப்பட்டதால் மழைநீர் வடிய வழியின்றி விளை நிலங்களிலேயே தேங்கி 6000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதன் காரணமாக கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் இதுவரை ஸ்டாலின் அரசு நிவாரணம் அறிவிக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். ஒரு 3000 ஏக்கர் தண்ணியில் கிடக்கு, அறுக்கவும் முடியாது. அப்படியே அறுத்து கொண்டுட்டு வந்தாலும் கொஞ்சம் நெல் வந்தாலும் அது அறுவடை இயந்திரத்துக்கு கொடுக்க கூட காசு எங்கள்கிட்ட கிடையாது. அது நட்டமாக தான் போகும். அதை அறுக்கவும் மிஷின் போகவும் செய்யாது. அங்கேருந்து நெல் கொண்டுகிட்டு வரவும் முடியாது. எதுவுமே அதில் யூஸே இல்லை. அதை அறுத்துட்டு வந்தாலும் எந்த யூஸுமே எங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ இந்த 3000 ஏக்கர் இந்த 3-4 ஊரை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு தான் இந்த இது. அதனால நீங்கள் இந்த இதுக்கு எப்படியாவது எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கழிவு நீரால் கிணற்று நீர் மாசடைந்துள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். வெங்கடசமுத்திரம் பகுதியில் ஊராட்சியில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் விவசாயி முத்துக்குமரன் நிலம் மற்றும் கிணற்றில் கலப்பதால் நீர் மாசடைந்து விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விளைநில பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயி வேதனை தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து விடியாத அரசின் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை திறனற்ற திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் இயக்கங்களின் நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சமீபத்தில் தமிழக முதல்வர் அறிவிக்கப்பட்ட அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்பது ஒரு ஏமாற்று வேலையாக தமிழக அரசு ஊழியர் சங்கம் கருதுகிறது. புதிய முந்தையிலே பழையகள் என்ற முறையிலே ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிடிக்கப்பட்ட அந்த 10 விழுக்காடு ஊதியத்தை பிடிக்கப்படாமல் அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே காட்டு விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் வெடி வெடித்ததில் ஒருவரது கை விரல்கள் சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாள் கோவில் பட்டியில் கணேசன் என்பவருடைய வீட்டில் மர்மமான முறையில் வெடிபொருள் வெடித்து சிதறியதில் அவருடைய கை விரல்கள் சிதறி துண்டானது. மேலும் அவரது ஓட்டு வீடும் சேதமடைந்தது. காட்டு விலங்குகளை கொள்வதற்காக தயாரித்த நாட்டு வெடி வெடித்து விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியாத அரசின் வனத்துறை வனவிலங்கு நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதால் மக்கள் நாட்டு வெடிகளை தயாரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மயானத்திற்கு சாலை அமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பூதங்குடி கிராமத்தில் உள்ள மயானத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லை எனவும் விளை நிலங்கள் வழியாக இறந்தவர்களை தூக்கி செல்லும் நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பூதங்குடி கிராம மக்கள் இணைந்து சிதம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மயானத்திற்கு சாலை வசதி அமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் மனு அளித்தனர். அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முறையாக பணி செய்யாததனுடைய விளைவு இந்த கோரிக்கை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆதிதிராவிட அடித்தட்டு உழைப்பாளி மக்கள் இன்றைக்கு தாங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டிற்கு ஒரு வழி கூட இல்லை, சாலை கூட இல்லை என்கிற அவலத்தோடு தான் வாழ வேண்டிய நிலைமை என்பது இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒரே வார்டில் மட்டும் 450க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு மறுபரிசீலனை செய்ய ஆவணங்களை வழங்குமாறு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் கவுன்சிலர் பாலு, வாக்காளர் வரைவு பட்டியலில் தங்கள் பெயர்கள் உள்ள நிலையில் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி ஆவணங்களை கேட்பது புரியவில்லை என்று கூறினார். மேலும் தங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுமோ என்ற அச்சமும் உள்ளதால் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைனில் டோக்கன் விநியோகிப்பதற்கு தடை விதிக்க கோரி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் ஜல்லிக்கட்டு குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ள நிலையில் போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜல்லிக்கட்டு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய அரசுக்கு பரிந்துரைப்பதாக கோட்டாட்சியர் உறுதியளித்த நிலையில் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு செல்ல திடீரென தடை விதிக்கப்பட்டது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலிகள் கணக்கெடுப்பு என்ற பெயரில் களக்காடு தலையணை மற்றும் திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலுக்கு செல்ல திடீரென தடை விதிக்கப்பட்டது குறித்து வனத்துறை ஊழியர்களிடம் பொதுமக்கள் கேட்டதற்கு துணை இயக்குனர் இல்லாததால் இது குறித்து பதில் தர இயலாதென கூறியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பல மாதங்களாக வனத்துறை அதிகாரிகள் நியமிக்கப்படாத நிலையில் புலிகள் கணக்கெடுப்பு நடக்கிறதா இல்லை கணக்கெடுப்பு என்ற பெயரில் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் போதிய மழை இல்லாததால் வறட்சி ஆண்டாக அறிவித்து உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் விளைச்சல் இன்றி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் வறட்சி ஆண்டாக அறிவித்து ஊரகத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண்மை துறை சார்பில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தென்னக மானாவாரி விவசாயிகள் சங்கத்தினர் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுக்களை சார் ஆட்சியரிடம் வழங்கினர்.